குட் இன் டு ஆல். இன்னைக்கு ஜிகேல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். என்ட்ரி எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து எப்படி படிக்க ஆரம்பிக்கலாம், ஃபர்ஸ்ட் எதை ஆரம்பிக்கணும் அப்படின்றது தெரியணும். நம்ம ஜிகேவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஜியாகிரஃபி இருக்குது, சிவிக் இருக்குது. சிவிக்னா இந்தியன் பாலிட்டி தான் சிவிக்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சொல்லியிருக்காங்க. இதில் சின்ன போர்ஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் தான் இருக்கும். சிவிக்ஸ்னால் இப்போ இந்தியன் பாலிட்டியில் டைப்ஸ் ஆஃப் பிரிட்ஸு அல்லது இம்பார்ட்டன்ஸ் ஷெட்யூல்ஸு இந்த மாதிரி ஒரு 16 பேஜுக்கு இருக்கும். ஸோ இந்த 16 பேஜை ஃபஸ்ட்டு பணப்பாடம் பண்ணி முடிச்சிடுங்க. லெக்சர்ஸில் ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. 8th ஷெட்யூல்னா என்ன, 10th ஷெட்யூல்னா என்ன அப்படின்ட்டு. ஸோ லெக்சர்ஸ் எடுக்க லேட் ஆகும். பட் பணப்பாடம் இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டதால் ஃபஸ்ட்டு இந்த 16 பேஜை படித்து முடிச்சிருங்க. கொஞ்சம் ஈஸியாக படிக்கலாம். அந்த 16 பேஜை படிச்சிங்கன்னா 1-2 கொஸ்டின் இந்தியன் பாலிட்டியில் கேட்டாலும் அது பெரும்பாலும் இதில் கவர் ஆகிடும். ஸோ அந்த 1-2 கொஸ்டினை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணலாம். கம்மியான சிலபஸில் நல்ல மார்க் எடுக்கலாம்னா ஜிகே பொறுத்த வரைக்கும் அது வாஸ்ட் சிலபஸ். ஸோ நிறைய கவர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து கம்மியான சிலபஸ் எது இருக்கோ அதை முடிச்சிடணும். ஸோ சிவிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சிவிக்ஸை முடிங்க. அதுக்கப்புறமேட்டு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்னா இப்போ என்னென்ன கேட்பாங்கன்னா இந்த டான்ஸ் பரதநாட்டியம்னா எந்த ஸ்டேட்டோடைய டான்ஸ், அது எந்த ஃபோக் டான்ஸ்னா நாட்டுப்புற பாடல்கள், எந்த ஊருக்கு என்னென்ன டான்ஸ் இருக்குன்ட்டு. இந்த 8 பேஜாக இருந்தாலும் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் ஓரியன்டாக இருக்கும். தமிழ்நாடுனா இப்போ கும்மி பாட்டு, கோலாட்டம், காவடி ஆட்டம் இதெல்லாம் வந்து ஃபோக் சாங்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பணப்பாடம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபெஸ்டிவல்ஸ் இது கேட்டிருக்காங்க நிறைய தடவை. இதில் முக்கியமாக அந்த நுங்கீரல் அந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபெஸ்டிவல்ஸு, ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்ஸ் இது ரொம்ப நார்மலாக கேட்குற கொஸ்டின்ஸ். இது ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, நாகாலாண்டு. இது மாதிரி ஒரு 8 பேஜஸ் இருக்கும். அதுக்கு சிவிக்ஸை முடிச்ச அடுத்த நிமிஷம் அடுத்ததும் உடனே இந்தியன் கல்ச்சர்ஸ் ஆரம்பிங்க. இந்த 8 பேஜஸை கஷ்டப்பட்டாத மனப்பாடம் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுலேயும் கொஸ்டின்ஸ் கேட்டால் நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். மூணாவதாக இதில் ஆரம்பிக்கலாம்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி ஆரம்பிங்க. இந்தியன் ஹிஸ்ட்ரியில் 24 பேஜுக்கு இதில் கம்பைல் பண்ணியிருப்போம். இந்த 24 பேஜில் என்னென்ன சொல்லியிருப்பாங்கன்னா 1498 1498 வாஸ்கோ ட காமா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்திருப்பாரு. அதுலேருந்து 1947 கடைசியாக நமக்கு சுதந்திரம் வாங்கினது வரைக்கும் இதில் இருக்கும். சில ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, அதாவது ஹரப்பன் சிவிலைசேஷன் ஓரியன்டான கொஸ்டின்ஸும் சிலது கேட்டிருக்காங்க. அதுக்கு ஹரப்பன் சிவிலைசேஷனில் என்னென்ன தேவைன்றது அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 பேஜுக்கு எழுதியிருப்போம். ஸோ இந்த 24 பேஜ் வந்து ரொம்ப ஷார்ட்டண்டாக இருக்கும். லெக்சர்ஸில் ஒவ்வொன்றுக்கும் டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். லெக்சர்ஸ் ஆனால் இதுக்குள்ளே கம்பைல்டாக எடுக்க முடியாது. ஸோ லெக்சர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த 24 பேஜஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. இதை கம்ப்ளீட் பண்ண அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் 2025 என்னென்ன அவார்ட்ஸ் யார் வாங்கியிருக்காங்க, முக்கியமாக ஆஸ்கர் அவார்ட்ஸு, யாரெல்லாம் லீடராக இருக்காங்க, எந்தெந்த போர்ட்ஃபோலியோக்கு யார் மினிஸ்டராக இருக்காங்க, அப்புறம் முக்கியமான ஈவெண்ட்ஸ் என்னென்ன நடந்திருக்கு, யாருக்கெல்லாம் பாரத ரத்னா கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 13 பேஜ் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த 13 பேஜில் இருக்கிற எல்லாத்தையும் தெளிவாக கவர் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் முடிச்சிட்ட பிறகு ஜென்ரல் அவேர்னஸ் வாங்க. ஜென்ரல் அவேர்னஸில் 38 பேஜ் இருக்கும். 38 பேஜில் என்னென்னா இப்போ முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸில் ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸில் எத்தனை பேர் விளையாடுறாங்க, முக்கியமாக வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேட்பாங்க, கபடியில் எத்தனை பேர் விளையாடுவாங்க கேட்பாங்க, வாலிபாலில் எத்தனை பேர் விளையாடுவாங்க கேட்பாங்க, போலோவில் எத்தனை பேர் விளையாடுவாங்க கேட்பாங்க. இதெல்லாம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசிலுமே கூட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் எக்ஸாமும் ப்ரீவியஸ் இந்த ஸ்போர்ட்ஸில் எத்தனை பேர் விளையாடுவாங்க, வாட்டர் போலோவில் எத்தனை பேர் விளையாடுவாங்க, இது ஸ்பெசிஃபிக்காக 2-3 தடவை கேட்டிருக்காங்க. வாட்டர் போலோவில் எத்தனை பேர் விளையாடிருக்காங்க. அது இல்லாமல் இப்போது ஒரு டேர்ம் கொடுத்துருவாங்க. இப்போ ஆஃப் சைட்னா அது ஃபுட்பாலில் வர டேர்மு. அதே மாதிரி கிரிக்கெட்டில் பொறுத்த வரைக்கும் லெக் பை அந்த மாதிரி சொன்னால் அது வந்து கிரிக்கெட் ஓரியன்ட் கேமு. ஸோ அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸே கேட்டிருக்காங்க. இது எந்த ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான வார்த்தை, அதே மாதிரி எந்த கப்பு யார், இந்த கப்பு வந்து எந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஓரியன்டான கப்பு. இந்த டேவிஸ் கப்புன்றது டென்னிஸ் ஓரியன்டு. அதே மாதிரி 2-3 கப் இருக்கும். ஊபர் கப்புன்றவாங்க, அது பேட்மிண்டனில் சொல்லுவாங்க. வாக்கர்ஸ் கப்பு கால்ஃபுக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கப்பு ஓரியன்ட் கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கும். இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸில் வந்துடும். ஸ்போர்ட்ஸில் வந்து யார் யார் என்ன அவார்டு வாங்கியிருக்காங்கன்றது முதற்கொண்டு இருக்கும். ஸோ ஸ்போர்ட்ஸ் முடிச்ச அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா பிசிக்ஸுக்கு பார்க்க ஆரம்பிக்கலாம். பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நிமிஷம், அவார்ட்ஸு முக்கியமான ரிவர்ஸ்லாம் இருக்கும். ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து யூனிட்ஸ் கேட்பாங்க. இப்போ வால்யூம்னா அதுக்கான யூனிட்ஸ் என்ன, ஆக்சலரேஷன் அதுக்கான யூனிட்ஸ் என்ன, அதுக்கப்புறம் எந்த டிவைஸ் எதை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும்,
பைனாகுலர்னா என்ன, பேரோமீட்டர்னா என்ன, அட்மாஸ்பியர் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்லையும் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டிவைஸ் எதை மெஷர் பண்ணுறது யூஸ் ஆகும், எந்த டிவைஸை யார் கண்டுபிடிச்சாங்க, அதுக்கப்புறம் சம் பேசிக்ஸ். அதுக்கு அடுத்தது எது பற்றி இருக்குன்னா பயாலஜி இருக்கும். பயாலஜியில் வந்து என்னென்ன விட்டமின்ஸ்க்கு என்னென்ன பவர் இருக்குது, அது இதோட அதோடைய லேக்னால அதை இல்லாததுனால என்னென்ன டிசீஸ் வரும், அது எந்த ஃபுட்டில் அவைலபிளாக இருக்குது, அதோடைய பயாலஜிக்கல் நேம் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த டிசீஸோடைய இம்பேக்ட், இப்போது காலரானா விப்ரியோ காலரான்ற வைரஸால் வருது, அது இன்டெஸ்டைனை தான் அட்டாக் பண்ணும், அது ஃபுட் அண்ட் வாட்டர் மூலமாக அது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இல்லாமல் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசீஸும் இருக்கும். வைரஸ் டிசீஸு, பாக்டீரியா டிசீஸு, ஃபங்கல் டிசீஸ்னு ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறமேட்டு டெக்ஸ்டஸ் எந்தெந்த புக்கு இதில் வந்து ரொம்ப ரேராக கேட்டிருக்காங்க, பட் ஆனால் கேட்டிருக்காங்க. பழைய காலத்தில் என்னென்ன புக்கு இருக்குது, அதை எழுதுனது யார் அப்படின்றத மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கான கம்பைலேஷனும் இதில் இருக்கும். அதை முடிச்சுட்டு கெமிஸ்ட்ரிக்கு வந்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் அலாய்ஸ் கேட்டிருப்பாங்க. பிராஸ்னா இது எந்த 2 அலாயோடைய அலாய்னா 2 உலோகத்தோடைய சேர்மம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ அது பிரான்ஸ், காப்பரும் டின்னும் சேர்ந்து அது பிரான்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்லையும் கேட்டிருக்காங்க, எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு காம்பவுண்ட் இருக்கும், அதோட யூசேஜஸ் என்ன, அதோட கெமிக்கல் நேம் என்ன, இந்த மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து கெமிக்கல் காம்பவுண்ட்ஸு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. பெனாயில்னா அதோடைய யூசஸ் என்ன அப்படின்றதுலாம் அதில் மென்ஷனாக இருக்கும். ஸோ இது வந்து கடைசியாக பண்ணுங்கள், ஏன்னா இது வந்து வாஸ்ட்டாக இருக்கும். பட் இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும் சப்ஜெக்ட். இதில் வந்து கெமிஸ்ட்ரிக்கு என்னென்ன கேட்பாங்க, பயாலஜியில் என்ன கேட்பாங்க, ஹியூமன் பாடியில் ஸ்பெசிஃபிக்காக சில இதெல்லாம் கேட்பாங்க. லாங்கஸ்ட் போன் எது நம்ம உடம்புல அப்படின்றது கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது ஃபெமரான்ற வரும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஸ்பெசிஃபிக்காக டிஎன்பிசி அண்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் அது ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி கம்பைல் பண்ணியிருப்பாங்க. இதை கடைசியாக படித்து முடிங்க. இதெல்லாம் படித்து முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் இந்தியன் ஜியாகிரஃபி எடுங்க. ஏன்னா இது வந்து வாஸ்ட் சிலபஸ். இந்தியன் ஜியாகிரஃபிலும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பட் என்னன்னா 52 பேஜ் படித்து அந்த 1-2 கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் மொத்தமே சேர்த்திங்கன்னா 100 பேஜஸ் தான் வரும். சிவிக்ஸ் ஒரு 16 பேஜில் வந்துடும், சின்ன சிலபஸ்ஸு. அதுக்கப்புறம் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் வந்து 24 பேஜ் இருக்கும். அதே மாதிரி கல்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 பேஜ் இருக்கும். இது மூணுத்தையும் முடிச்சிங்கனாலே ஒரு 50 பேஜில் ஒரு 4 மார்க் 5 மார்க்கை கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே கவர் பண்ணிங்கன்னா ஒரு 5ன்றது 6-7 மாற்றிடலாம். ஜியாகிரஃபி கம்ப்ளீட்டாக முடிச்சிங்கன்னா 7-8 மார்க் எடுக்கலாம். 10க்கு 7-8 மார்க் எடுத்தால் அதுதான் அட்வான்டேஜ். ஸோ ஜிகேயை பொறுத்த வரைக்கும் 150 பேஜஸ் இருக்கும். 150 பேஜஸையும் படித்து முடிச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமான வேலை, பட் படித்து முடிச்சிங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்தியன் ஜியாகிரஃபியை ஆரம்பிங்க, ஏன்னா அது வந்து நிறைய சிலபஸ் இருக்கும். ஸோ 52 பேஜஸ் படித்து முடிக்கிறது ரொம்ப லேட் ஆகும். ஸோ மற்றதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக இந்தியன் ஜியாகிரஃபிக்கு வாங்க. ஓகே, இதோட நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு ஹிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால் இப்போது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தான் நம்ம பார்க்குறோம். ஹிஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் இந்தியா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 3ஆக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு 3ஆக பிரிப்பாங்க. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரின்றது ஹரப்பன் சிவிலைசேஷன், இண்டஸ் சிவிலைசேஷன், அந்த பீரியடை வந்து ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. மிடிவல் ஹிஸ்ட்ரின்றது இந்த ரிலீஜன்ஸ் உருவானது, ஜெயினிசம், புத்திசம், அக்பர், மௌரியன் எம்பையர், குப்தா பீரியட், இதெல்லாம் வந்து மிடிவல் ஹிஸ்ட்ரியில் வரும். மாடர்ன் ஹிஸ்ட்ரினா எப்போ வந்து ஃபாரினர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க, அவங்கள வந்து ஃப்ரீடம் கிடைக்கிற வரைக்கும் 1947 வரைக்கும் இருக்க பீரியடை வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜிடிஎஸ், எம்டிஎஸ் அல்லது போஸ்ட்மேன் எக்ஸாமுக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில இருந்து தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ் வந்து 1857 ஃபர்ஸ்ட் ரிவோல்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. இருந்தாலும் சம்டைம்ஸ் 1498 அதாவது வாஸ்கோட காமா எப்போ இந்தியாவுக்கு வராரோ அந்த பீரியட்ல இருந்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதனால இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரி பீரியட், இந்த சீரீஸ்ல நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியில போர்ச்சுகீஸ் பீப்புள் எப்போ ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வராங்களோ அதுல இருந்தே கிளாஸ் பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்த யூரோப்பியன் யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸை சேர்ந்தவங்க தான் வந்திருக்காங்க. ஸோ பிரிட்டிஷர்ஸ் அதுக்கப்புறம் தான் வராங்க, ஃப்ரெஞ்சஸ் அவங்களுக்கும் அதுக்கப்புறம் தான் வராங்க. பிரிட்டிஷர்ஸ் வந்து 1600 அந்த டைமில் வராங்க, ஃப்ரெஞ்சு வந்து 1664 கிட்ட வராங்க. ஸோ போர்ச்சுகீஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த பீரியட்ல வந்து எல்லாரும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நிலங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, தேட ஆரம்பிக்கிறாங்க, வர்த்தகத்துக்காக, ட்ரேடுக்காக. அவங்க ஸ்பெசிஃபிக்காக தேட ஆரம்பிச்சது எதுக்காகன்னா ஸ்பைசஸ் அண்ட் கோல்டு, இந்த ரெண்டுக்காக தான் ஒவ்வொரு நாடாக அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸ்பைசஸ்னால் இந்த மசாலா பொருட்கள், பெப்பரு,
இந்த மாதிரி பொருட்களுக்காகவும் அல்லது அப்புறம் கோல்டு, இது ரெண்டுமே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ல நல்ல ரேட் போயிட்டு இருந்தது. யூரோப்பியன்ல எந்த 2 மார்க்கெட் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜெனீவா அண்ட் வெனிஸ். இந்த 2 மார்க்கெட்ல வந்து இந்த பொருட்களுக்கு நல்ல டிமாண்ட் இருந்தது. அதனால இந்த பொருட்கள் எங்க அதிகமாக உற்பத்தி ஆகுது அப்படின்றத தேடணும்னு நினைச்சாங்க. அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணாங்க. யாரெல்லாம் ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா போர்ச்சுகல் சேர்ந்த மன்னர், அதே மாதிரி ஸ்பெயின் மன்னர்கள், ராஜாங்கம், இவங்க எல்லாம் வந்து மர்ச்சன்ட், அங்க ஊர்ல வியாபாரிகளுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. நீங்க வந்து இப்போ பேங்க் எப்படி லோன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மர்ச்சன்ட் வந்து என்ன பண்ணுவார், அந்த வியாபாரி என்ன பண்ணுவார், அவங்க வந்து இப்போ இருக்க மாதிரி வெறும் பணம் மட்டும் வாங்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஆள் பலமும் தேவைப்படும். அப்போ வந்து கடல் கொள்ளையர்கள் ஒரு பிசினஸ் பண்ணோம்னா ஆர்மி கூட இருந்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவங்களால பிசினஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த ராஜாங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க கிட்ட போதுமான பண உதவியும் கொடுப்பாங்க, ஆள் பலமும் கொடுப்பாங்க, சப்போர்ட்டாகவும் இருப்பாங்க. ஸோ அதனால நிறைய இடங்கள் எக்ஸ்ப்ளோர் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணது, போர்ச்சுகீஸ் பீப்புள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது என்னன்னா ஆப்பிரிக்கால தான் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஆப்பிரிக்கால வந்து ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அங்க ஸ்பைசஸ், கோல்டு நிறைய இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருந்தது, அதனால எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு அவங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஏன் அவங்க இந்தியாவுக்கு ட்ரேட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து என்ன ஆகும்னா பொருட்கள் எல்லாம் வந்து அரப் கண்ட்ரி மூலமா தான் யூரோப்பிய சந்தைக்கு போய் சேர்ந்துட்டு இருந்தது. அப்போ அரபு தான் நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இடைத்தரகர் மாதிரி ஒரு ஹோல்சேல் கடையில இருந்து இன்னொரு ரீட்டைல் கடைக்கு வர்றதுக்குள்ள வேற ஒரு கடைக்கு போய் வந்தா என்ன ஆகும், லாபம் குறையும். ஸோ அதனால என்ன பண்ணணும், டைரக்டா அவங்க வாங்கணும்னு நினைச்சாங்க. போர்ச்சுகீஸ்காரங்க இந்தியால இருந்து டைரக்டா பொருள் வாங்கிக்கலாம், நமக்கு சீப்பா வரும் அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக பைபாஸ் பண்ணணும்னு நினைச்சுதான் அவங்க வந்து ஆப்பிரிக்கனையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆப்பிரிக்காவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பார்த்திலோமோ டயஸ் அப்படின்ற ஒரு மாலுமி, அதாவது மர்ச்சன்ட், அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, கேப் ஆஃப் குட் ஹோப்னு ஆப்பிரிக்காவில் ஒரு இடத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு எய்ம்ல போகும்போது அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது 1498 வாஸ்கோ ட காமா இந்த பீரியட்ல தான் வராரு. அவர் என்ன பண்றாரு, அவரு தான் வந்து இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வர்றாரு. அவர் எங்க வர்றாருன்னா கேலிக்கட்ன்ற இடம், அது கிட்டத்தட்ட கோழிக்கோடுன்னு கேரளாவில் சொல்லுவாங்க. அவர் வந்து போர்ச்சுகீஸ், அதாவது மன்னருடைய அனுமதியோட, அவருடைய பலத்தோட, அவருடைய இதோட கேலிக்கட்ல வந்து இறங்குறாரு. அப்போ அவர் வரவேற்ற மன்னருடைய பேர் என்னன்னா ஜாமோரின்றவர் ஒரு இந்து ரூலர். ஸோ இதுவுமே டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க, எம்டிஎஸ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. இவர் வரவேற்ற எங்க வந்து இறங்கினாங்க, கேலிக்கட்ல இறங்கினாங்க. அவர் வரவேற்ற மன்னர் யாருன்னா ஜாமோரின்றவர், அவர் ஒரு இந்து ரூலர். இவர் வரவேற்றாங்க. ஸோ இவங்க கூட யார் அக்கம்பெனி பண்ணாங்க, இந்த லொகேஷன்லாம் சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்துல் மாஜித் என்ற ஒரு குஜராத்தி மர்ச்சன்ட் தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதுக்கு முன்னாடி அரபுக்கு தான் இந்த ரூட் தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்க இருந்த லோக்கல் குஜராத்தி தான் வந்து வாஸ்கோ ட காமாக்கு இந்த ரூட்டுக்கான கைடன்ஸ் பண்ணியிருப்பார், ஒரு பைலட் மாதிரி கைடன்ஸ் எல்லாம் பண்ணியிருப்பாரு. ஸோ வாஸ்கோ ட காமா 1498 வரும்போது அவர் ஒரு 4 கப்பல்ல அப்ராக்சிமேட்டா ஒரு 176 மெம்பர்ஸோட வந்திருப்பாங்க, அந்த குரூ மெம்பர்ஸ். ஸோ அதுல படை வீரர்கள், பொருட்கள் நிறைய இருக்கும், வியாபாரம் பண்றதுக்கான பொருட்கள், இது எல்லாமே எடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இதே பீரியட்ல வந்து ஆக்சுவலா இன்னொருத்தவங்களும் கேட்டிருப்பாங்க, இதே மாதிரி பொருள் உதவி பண்ணுங்க, நாங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொடுக்கணும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டோபர் கொலம்பஸ். இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் போர்ச்சுகல் மன்னர் கிட்ட கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி நான் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தரேன், உங்களுக்கு புது வியாபார ரூட்டுகளை கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. பட் போர்ச்சுகீஸ் மன்னர் வந்து அதுக்கு அனுமதி கொடுத்திருக்க மாட்டாரு, அவருக்கு ஹெல்ப் போதிய பொருள் உதவி எல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். ஆல்ரெடி அவர் வந்து வாஸ்கோ ட காமான்ற ஒரு மர்ச்சன்ட் கொடுத்ததுனாலயோ அதனால அவர் பண்ணிருக்க மாட்டார் போர்ச்சுகீஸ் மன்னர். அதனால அவர் வந்து ஸ்பெயின் மன்னர் கிட்ட கேட்டிருப்பாரு, இந்த மாதிரி நான் எக்ஸ்ப்ளோர் பண்றேன், எனக்கு பொருள் உதவி பண்ணுங்க, பல ஆர்மி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. ஸோ ஆர்மி வந்து ஸ்பெயின் மன்னர் வந்து அவர் கொடுத்திருப்பாரு. ஸோ அவர் தான் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கான்ற 3 இடத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்போதைய நம்மளோட நியூ வேர்ல்டுன்னு சொல்ற, நியூ ஆர்டர்னு சொல்ற அமெரிக்காவெல்லாம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ இது ஏன் இந்த ஸ்பிரிட் வருதுன்னா, ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா போர்ச்சுகீஸ் வந்து ஒரு இடத்த வந்து ஆக்குபை பண்றாங்க. எங்க ஒரு இடத்த ட்ரேட் நல்லா நடக்கணும்னாலும் மோனோபோலின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும். மோனோபோலினா என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு அவங்க மட்டும் வியாபாரம் பண்ணா அந்த இடம் லாபம் இருக்கும். ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்ல ஒரே ஒரு கடை இருக்கு, ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குன்னா அந்த ஹோட்டல் நல்லா தான் ஓடும். 4-5 ஹோட்டல் வந்தால் தான் அந்த ஹோட்டலுக்கு ப்ராப்ளம் வரும். அதுதான் மோனோபோலினா, ஒருத்தவங்க மட்டும் தான் அந்த இடத்துல வியாபாரம் பண்ணணும்னா அது மோனோபோலி. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்க, போர்ச்சுகீஸும் ஸ்பெயினும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருவாங்க, யாருக்கு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ போர்ச்சுகீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட அட்லாண்டிக் ஓஷன் கிட்ட இருக்கும். போர்ச்சுகீஸ் ஸ்பெயின் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, கிறிஸ்டோபர் கொலம்பஸ் கண்டுபிடிச்ச அமெரிக்காவில் போர்ச்சுகீஸ் ட்ரேட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி வாஸ்கோ ட காமா கண்டுபிடிச்ச இந்த ஈஸ்டர்ன் ஏரியா
இதுக்கு ஸ்பெயின் வந்து ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும், ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் நிறைய வளம் இருக்கு, நம்ம இங்கே டெவலப் பண்ணிக்கலாம், நமக்கு இது இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி போர்ச்சுகீஸும் இந்தியா பக்கம் வந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஸோ அதனால ஒரு அட்லாண்டிக் ட்ரீட்டின் மாதிரி ஒன்று போட்டுட்டு வெஸ்ட் சைடு ஃபுல்லாக ஸ்பெயினும் ஈஸ்ட் சைடு ஃபுல்லாக போர்ச்சுகீஸ் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இறங்கிறாரு வாஸ்கோ ட காமா. ஃபர்ஸ்ட் வந்து கேரளாவில் இறங்கி ஜமோரின்ற ஒரு மன்னர்கிட்ட வர்த்தகத்தை பற்றி பேசுறாரு. பட் ஆனால் அப்போ என்ன ஆனால் அவர் வந்து பல ரிசோர்ஸை வந்து அவருடைய டிராவல்லே லாஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு காசு கொடுக்கணும், தங்குறதுக்கு காசு கொடுக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயத்துல அவர் எடுத்துட்டு வந்த கப்பலில் எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாமே குறைஞ்சிட்டு இருக்கும், செலவாயிட்டு இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல அவருக்கு பெருசாக லாபம் வரல. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரிப்ல மட்டும்தான் அவருக்கு லாபம் வந்தது. ஸோ அவர் எவ்வளோ லாபம் பார்த்தாருன்னா கிட்டத்தட்ட 62 மடங்கு கொடுத்த காசை விட அதிகமாக லாபம் பார்த்தாரு. வெறும் பிளாக் பெப்பர், அதாவது மிளகுல மட்டுமே. இப்போ ஒரு மிளகு வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குறாங்க, ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா அது அவங்க சந்தையில கொண்டு போய் 62 லட்சத்துக்கு வித்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு லாபம் பார்த்துருக்காங்க இந்த டைரக்ட் ரூட் இந்தியாவுக்குள்ள கண்டுபிடிச்சது. ஸோ இனிஷியலா வந்து போர்ச்சுகீஸோட எண்ணம் என்னன்னா ட்ரேட் பண்ணணும் தான் நினைச்சிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து அதை ஆக்குபை பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு திருப்பி மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மன்னருடைய ஆட்சி, அவங்களுடைய மிலிட்ரி பலம் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்சியை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 1498 வாஸ்கோ ட காமா வராரு, வந்து அவர் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை முடிச்சுட்டு போறாரு. அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையல. செகண்ட் ட்ரிப்ல மட்டும்தான் ஒரு லாபம் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல பெருசாக லாபம் இல்லை. செகண்ட் ட்ரிப்பு பின்னாடி வராரு, அவர்கள் அதுக்கப்புறமேட்டு லாபம் நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் ரூட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் லாபம் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ரெண்டாவது இன்னொருத்தர் வந்திருக்காரு, அவர் 1500 அதாவது 1500 வருஷத்துல வந்திருக்காரு. அவர் பேர் என்னன்னா பெட்ரோ கேப்ரியல். அவர் வர வழியில தான் பிரேசிலையும் கண்டுபிடிச்சிட்டு வருவார். ஸோ அந்த பீரியட்ல தான் நிறைய நாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது. பிரேசில கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் இந்தியா வந்திருப்பார். வந்ததுமே அரப் கண்ட்ரிஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, அந்த சமோரின்ற கிங் கிட்ட சொல்லியிருப்பாரு, போர்ச்சுகீஸ்ல நம்பாதீங்க, அவங்க வந்து கடல் கொள்ளையர்கள் மாதிரி கொள்ளடிக்க தான் வருவாங்க, உங்களுக்கு அவங்க கிட்ட ட்ரேட் பண்ணா நடக்காது. காரணம் என்னன்னா போர்ச்சுகீஸ் டைரக்டா ட்ரேட் பண்ணாங்கன்னா யூரோப்போடைய மார்க்கெட்டு போர்ச்சுகீஸுக்கு போயிடும். அப்ப அரபோடைய மார்க்கெட், அரப் தான் அந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வியாபாரம் இல்லாம போயிடும். ஸோ அதனால அவங்களுக்கு போர்ச்சுகீஸ் மேல ஒரு கோவம் இருக்கும். அதனால அந்த மன்னர்கிட்ட நிறைய சொல்லி இருப்பாங்க, இவங்க கிட்ட பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால பெட்ரோ வந்தது என்ன ஆகும்னா, ஸோ எவென்ச்சுவலா என்ன ஆகுனா அரபுக்கும் பெட்ரோக்கும் ஒரு வார் நடக்குது. அதுல வந்து பெட்ரோ வந்து வின் பண்ணிடுறாரு, போர்ச்சுகல்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, கேலிகட்ல ஒரு ஃபேக்டரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாங்க, ரன் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க, ட்ரேடு நடக்க ஆரம்பிக்குது. இவருக்கு அடுத்தது யார் வராங்க அப்படின்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டான்றவங்க வராங்க. இவர் என்ன பிலீவ் பண்ணியிருந்தாருன்னா ரூல் த வாட்டர் ரூல் த வேர்ல்ட், அதாவது யார் வந்து கடலை ஆக்கிரமிப்பு பண்றாங்களோ, யார் டாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் உலகத்தையும் டாமினேட் பண்ணுவாங்க என்ற ஒரு பாலிசி வச்சிருந்தாரு. அந்த பாலிசிக்கு என்ன பேர் வச்சிருந்தாருன்னா ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ப்ளூ வாட்டர் பாலிசியை கொண்டு வந்து யாருன்னா பிரான்சிஸ் டி அல்மெய்டா. ஸோ இது ஏன் இந்த இது என்ன நடந்ததுன்னா, அந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் கடல் யார் டாமினேட் பண்றாங்களோ அவங்க தான் ட்ரேட் ரூட்டெல்லாம் டாமினேட் பண்ண முடியும். அப்போ வந்து கடல்ல ட்ரேட் நடத்துறது தான் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்பவுமே கடல்ல ட்ரேட் தான், பெரும்பாலான கூட்ஸ் எல்லாமே வந்து கார்கோ வண்டியில தான் போகுது, அதாவது கப்பல்ல தான் போகுது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சுவிஸ் கெனால்னு ஒரு இடம் பார்த்துருப்பீங்க. இப்போ ஒரு மேப் மாதிரி பார்த்தீங்கன்னா, ஓகே ஜஸ்ட் இது வந்து ஆப்பிரிக்கான்னு எடுத்துட்டீங்கன்னா இந்த ஒரு இதில் சரியா வரல. ஸோ இங்கே ஒரு ஜாயிண்ட் இருக்கும். இந்த ஒரு ரூட்டுக்கு மட்டுமே ஹை டிமாண்ட் இருக்கு. இதனால ஒரு வாரே நடந்திருக்கு. இந்த இடத்துல தான் சுவிஸ் கெனால்னு இருக்கும், ரொம்ப சின்ன இடம். இங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட யூரோப் கண்ட்ரிஸ் இருக்கும், இங்கே வந்து இந்தியா வரைக்கும் போகலாம். இதுதான் ஆப்பிரிக்கான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வந்து இந்த சுவிஸ் கெனால் ஏரியா இருக்கு. இது சம்பந்தமா இந்த சுவிஸ் கெனாலுடைய ஓனர்ஷிப்காகவே பல வார்கள் நடந்திருக்கு, நிறைய பேர் செத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கப்பலில் வந்து டாமினேட் பண்ண வேண்டியது முக்கியமா இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸா இருந்தது. ஏன்னா அப்போ வந்து கப்பலை அதாவது கடலை யார் டாமினேட் பண்ணாங்கன்னா பிரிட்டிஷும் பிரான்ஸும் தான் டாமினேட் பண்ணாங்க. இவங்களை மீறி ஜெர்மனால டெவலப் பண்ண முடியல. இன்னும் சொல்ல போனா நிறைய இடத்துல பிரிட்டிஷ் காலனியா இருக்கலாம், பிரான்ஸ் காலனியா இருக்கலாம், ஆனா ஜெர்மனிக்கு எந்த காலனியுமே இல்லை. இது ஒரு ரீசனா சொல்லி தான் ஹிட்லரே வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார்ல எலெக்ஷன்ல வின் பண்ண காரணமா இருந்தது. அவர்கிட்ட ஜெர்மனிக்கு எந்த காலனிஸும் இல்லை, பட் மற்றவங்க எல்லாம் காலனி வச்சிருக்காங்கன்ற முதற்கொண்டு கேட்டிருக்காரு. காலனின்னா அவருக்கு கீழே நிறைய நாடுகள் இடங்கள் இருக்கிறது.
ஸோ இது எல்லாத்துக்கும் மெயின் ரீசனாக இருந்தது என்னன்னா கடல் தான். கடலில் யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அதுதான். ஸோ பிரான்சிஸ் டி அல்மெய்டா என்ன முடிவு பண்ணாருன்னா ப்ளூ வாட்டர் பாலிசின்னு சொல்லிட்டு இந்தியன் ஓஷனை டாமினேட் பண்ணுறதுக்காக அங்கே இருக்க நேவியை ஃபுல்லாக, நேவினா கடற்படை எல்லாத்தையும் அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணார். அதோட அதுக்கு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. இவருக்கு அடுத்தது யார் வராங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்பிக்யூர்ன்றவர் வர்றாரு. ஸோ டைம் பீரியட் எல்லாம் பிடிஎஃப்ல பார்த்துங்க, எந்த பீரியட்ல யார் வராங்கன்றது. இந்த ஸ்டோரி லைன் மட்டும் கேட்டுங்க. இவருக்கு அடுத்தது யார் வர்றாங்கன்னா அல்ஃபோன்சோ டி அல்பிக்யூர் அப்படின்றவர் வராரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் வந்து இந்தியாவை அவருடைய நாடா மாற்றணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காரு. மற்றவங்கலாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா வியாபாரம் பண்ணணும் அல்லது அந்த ஊர்ல இருந்து வளங்களை சுரண்டணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. ஸோ அல்ஃபோன்சோ டி அல்பிக்யூர் அப்படின்னு நடக்கல. போர்ச்சுகீஸ், இந்தியாவும் ஒரு போர்ச்சுகீஸோடைய ஒரு பகுதியாக இருக்கணும், இது ஒரு நாடா, போர்ச்சுகீஸோடைய நாடாவே இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தார். இப்போ முகல்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்தியாவிலேருந்து வளங்களை சுரண்டு கொண்டு போய் அவங்க நாட்டில் கொண்டு போய், முகமது கோரின்றவங்க எல்லாம் இந்தியாவை வந்து பிளண்டர் பண்ணணும், அதாவது அதில் இருக்கிற வளங்களை சுரண்டிட்டு போகணும் அப்படின்னு நினைச்சாரு. கஜினி அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா இந்தியாவில் செட்டில் பண்ணி அதை அவங்களுடைய நாடாவும் மாற்றணும் அப்படின்னு சில பேர் நினைச்சிருந்தாங்க. ஸோ அவங்களோட நாடா மாற்றணும் அப்படின்னு நினைச்சதுல அல்ஃபோன்சோ டி அல்பிக்யூர் ஒருத்தர். இவர் என்ன பண்ணாருன்னா கோவாவை ஒரு எபி சென்டரா மாத்தினார். எபி சென்டர்னா அங்கதான் வந்து நிறைய வியாபாரம் பண்ணணும், அது கேபிட்டலா மாத்தல, எபி சென்டர் ஆஃப் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டி, வியாபாரத்துக்கான ஒரு ஊரகமா ஒரு கோவாவை மாத்தினாரு. அவர் என்ன பண்ணாருன்னா அவங்க சோல்ஜர்ஸ் எல்லாம் இந்தியன்ஸை மேரேஜ் பண்ணுங்க, இங்கேயே செட்டில் பண்ணுங்க, இந்த ஊரை நம்ம ஊரா மாத்தலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டா அவர் ரொம்ப விரும்பி பண்ணாரு. அதே மாதிரி கொச்சினை அவர் கேபிட்டலா மாத்தி வச்சிருந்தாரு. ஸோ அதனால என்ன பண்ணா சில ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாரு. அந்த ரிஃபார்ம்ஸாலையும் அவங்களுக்கு டிக்ளைன் கிடைச்சது. அவங்க என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அபாலிஷன் ஆஃப் சதி. சதினா என்னன்னா, இப்போ அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் 1400s பொறுத்த வரைக்கும் 1500s பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா, கணவர் இறந்துட்டானா, இந்து மதப்படி கணவர் இறந்துட்டான்னா அந்த மனைவியும் உடன்கட்டையர்னா அவங்களை கொளுத்துறாங்கன்னா அந்த மனைவி உயிரோடவே கொளுத்திடுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பார்பேரிக்கா இருக்கு, ரொம்ப தப்பு அப்படின்னு நினைச்சு அதை வந்து அவங்க எங்க ஆட்சி பண்ணாங்களோ, போர்ச்சுகீஸ் எங்க ஆட்சி பண்ணாங்களோ அந்த இடத்த இதை அபாலிஷ் பண்ணாங்க. அதே மாதிரி நரபலி கொடுக்கறது, ஸ்லேவரி, இந்த மாதிரி சில ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க. அதாவது போர்ச்சுகீஸ் ரூலர்ஸ் வந்து இது வந்து சரி கிடையாது அப்படின்ற, ஹியூமன் ரைட்ஸுக்கு ஆப்போசிட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி அதை அப்போஸ் பண்ணாங்க. இது பட் மக்களுடைய, அந்த ஊர் மக்களுடைய, அந்த பீரியட் மக்களுக்கு அது ஏற்புடையதா இல்லை. அவங்க வந்து அவங்களோட சம்பிரதாயத்துல அவங்க தலையிடுறாங்க, அவங்களுடைய மத நம்பிக்கையில தலையிடுறாங்கன்ற மாதிரி அதனால ஒரு கிளர்ச்சி அவங்களுக்கு ஏற்பட்டது. அதுவுமே போர்ச்சுகீஸ் வந்து இந்தியாவில் டாமினேட் பண்ணாததுக்கு ஒரு ரீசன் ஆகுது. அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு அதிகமாக உருவாச்சு. ஸோ இவருக்கு அடுத்தது யார் வர்றாங்கன்னா, இவர் வந்து கோவாவை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த பீரியட்ல கோவாவை கேப்சர் பண்ணிடுறாங்க, கொச்சினை கேபிட்டலாக வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து யார் வராங்கன்னா நீனோ சுன்கான்றவர் வராரு. இவர் என்ன பண்றாருன்னா டியூ டேம்ன்ற ஒரு 2 இடத்த கேப்சர் பண்ணிடுறாரு. அதோட போயிடுறாரு. அடுத்தது என்னன்னா, இவங்க வந்து அதுக்கப்புறம் வந்து போர்ச்சுகீஸ் வந்து பெருசா டாமினேட் பண்ணல. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே சுருக்கிட்டாங்க. அவங்க பெருசா டாமினேட் பண்ணதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒன்று என்னன்னா குரூசைடிங், ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன். ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, போர்ச்சுகீஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒயிட் மேன்ஸ் கில்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட்ல ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா இருந்தாங்க. ஒயிட் மேன் கில்ட் அப்படின்னா என்னன்னா, அவங்க வந்து வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் தான் வந்து ஹையர் சிவிலைசேஷன், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ், அதாவது அவங்க கிட்ட தான் வளர்ந்த சிவிலைசேஷன். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா வளராத சிவிலைசேஷனை டெவலப் பண்ணணும், அவங்களுக்கு சிவிலைசேஷனை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அது ஒவ்வொரு கிறிஸ்டியனுக்கான கடமைன்னுன்ற மாதிரி அவங்க நம்பியிருந்தாங்க. ஸோ அதனால அவங்க நிறைய ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன்ஸ் பண்ணதால மக்களுக்கு அது கோவத்தை கொண்டு வந்தது, அது ஒரு ரீசன். அதே மாதிரி ஹூக்ளி, அதாவது பெங்கால்ல ஹூக்லின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க என்னன்னா பைரசி நிறைய நடந்தது. அவங்களுடைய கப்பல்லாம் நிறைய திருடு போக ஆரம்பிச்சது, வியாபாரத்தில் நடக்கிற பொருள் எல்லாமே திருடு போக ஆரம்பிச்சது. இதுவும் அவங்களோட டவுன்ஃபாலுக்கு ஒரு ரீசனா சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா டச் ஈஸ்டர்ன் கம்பெனி, இங்கிலாந்து ஈஸ்டர்ன், பிரிட்டிஷ் ஈஸ்டர்ன் கம்பெனி, அதுக்கப்புறம் பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இப்படின்னு எல்லா கம்பெனியும் வர ஆரம்பிச்சதால இவங்களால அதை டாமினேட் பண்ண முடியல, இந்தியன் பெனிசுலாவை டாமினேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, போர்ச்சுகீஸோடைய பிரின்சஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கிலாந்தோடைய பிரின்ஸை மேரேஜ் பண்ணுவாங்க. அவங்க மேரேஜ் பண்ணதுக்காக டவுரியா பாம்பே பிரசிடென்சியை கொடுத்துருவாங்க. அதை வந்து ₹1 லீஸுக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துருவாங்க, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு முக்கியமான ஒரு வியாபார இடமே அவங்களுக்கு கைவிட்டு போயிடும். அது இல்லாமல் அவங்க வந்து சென்ட்ரலாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணல, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணல. ஒரு இடத்துல வந்து மெயினாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் மூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய அட்மினிஸ்ட்ரேஷன் லேக்னஸ் இருந்ததுனால
போர்ச்சுகீஸ் வந்து டாமினேட் பண்ண முடியாமல் போச்சு இந்தியன் பெனிசுலாவை. ஸோ இதுக்கு அடுத்தது வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா டச்சுனா இப்போதைக்கு நெதர்லாந்து சொல்லுவாங்க. இவங்க என்னன்னா இவங்க ஒரு காலத்தில் ஸ்பெயினோட காலனியாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ஸ்பெயினோட காலனிலேருந்து போராட்டம் பண்ணி அவங்க வந்து வெளியே வந்திருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா ஸ்பெயின் வந்து கோவப்பட்டு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து சாங்ஷன் கொடுப்பாங்க. இப்போ வந்து அமெரிக்கா நிறைய கண்ட்ரிக்கு சாங்ஷன் கொடுப்பாங்க. ரஷ்யாவுக்கு இப்போ எப்படி சாங்ஷன் கொடுத்துருக்காங்க. சாங்ஷன்னா அந்த கம்பெனி கூட யாரும் ஒதுக்கி வைக்கிற மாதிரி, அந்த ஊர் கூட யாரும் வியாபாரம் பண்ணக்கூடாது. அப்படி வியாபாரம் பண்ண அவங்க யாருக்கிட்டையும் வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ அந்த பீரியடை பொறுத்த வரைக்கும் ஸ்பெயின் ரொம்ப டாமினெண்ட்டாக இருந்தாங்க. ஸ்பெயின் டாமினெண்ட்டாக இருந்ததுனால டச்சு கிட்ட யாரும் வியாபாரம் பண்ணலை. அதனால டச்சு வந்து நிறைய காலனி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம வேற யாருன்னா வியாபாரம் பண்ணுறதுக்கான எல்லா இடத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. மோரோவர் வந்து பெரும்பாலான போர்ட்டை வந்து ஸ்பெயின் தான் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அப்போது அதனால டச்சுக்கு நிறைய கடல் போர்ட்லாம் கிடைக்கல. அவங்களுடைய கப்பல்களை நிறுத்துறதுக்கு வியாபாரம் பண்ண போனால் ஒரு இடத்த நிறுத்தி தான் போயணும். ஸ்ட்ரைட்டாக எங்கே வியாபாரம் பண்ணணுமோ அங்கே போக முடியாது. இடையில இருக்க போர்ட்டில் நிறுத்தி தான் போகணும். அப்போ அவங்களுக்கு ரூட்ஸும் தெரியணும், ஷார்ட் ரூட்டும் தெரியணும், வியாபாரம் பண்ணுறதுக்கான இடமும் தெரியணும். ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது ஹைகன்ற ஒரு கிளார்க் இருந்தார். அவர் வந்து என்னன்னா போர்ச்சுகீஸ்ல ஒரு கிளார்க்காக வேலை செஞ்சார். அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா அந்த வாஸ்கோட காமா போன நாட்டிக்கல் மேப்பை வந்து திருடி எடுத்துட்டு போயிட்டு டச் கவர்மெண்ட் கிட்ட வித்துருவார். ஸோ புக்கை பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி டச் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு எப்படி வரணுன்றதை கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, 1602 டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுவாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பண்ண எம்என்சி, அதாவது மல்டிநேஷனல் கம்பெனி. ஒரு கண்ட்ரில இல்லாமல் பல கண்ட்ரில இருந்து அதை மல்டிநேஷனல் கம்பெனி சொல்லுவாங்க. அதே மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் ஷேர் ஹோல்டர் கம்பெனி மாதிரி கொண்டு வந்தது. ஷேர் ஹோல்டர் கம்பெனினா என்ன அப்படின்னா என்னன்னா ஒரு பொருள் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு பொருள் செய்யறீங்க, பட் உங்களுக்கு அது பண்றதுக்கு அது வியாபாரமா பண்ற அளவுக்கு பெருசா பணபலம் இல்லை. இப்போ ஒரு ஃபேனே இருக்கு, புதுசாக ஒரு ஃபேன் பண்ணுறோம், அது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபிஷியண்டாக இருக்குது. பட் ஆனால் இப்போ அந்த ஃபேனை மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணுறது காசு இல்லை. ஒரு 100 கோடி ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் காசு வச்சுருக்காங்களோ அவங்க கிட்டலாம் காசு வாங்குவாங்க. பேங்க்கில் லோன் கொடுக்க மாட்டாங்க, லோன் கொடுக்கறதுக்கு பொருள் வேணும். ஸோ அப்போது என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒருத்தர் 10 கோடி தராரு, ஒருத்தர் 20 கோடி தராரு அப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்கிட்டையும் காசு வாங்கி அந்த கம்பெனி ரன் பண்ணுவாங்க. அப்போ லாபமும் யார் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிடுறாங்க அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் ரேஷியோ சம்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 10 கோடி பண்ணவங்களுக்கு 10% எவ்வளோ லாபம் வருதோ அதில் 10% அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. 100 கோடியில் 50%, 50 கோடி பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு வர லாபத்தில் 50% கொடுத்துருவாங்க. ஸோ ஷேர் ஹோல்டர் கான்செப்ட் இந்த பீரியட்ல தான் கொண்டு வராங்க. ஸோ இதில் யார் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்கன்னா அந்த ராஜாங்கத்தோடைய அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்க மினிஸ்டர்ஸ் தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த கம்பெனி டெவலப் ஆகணுன்றதுக்கான எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சஸும் கொண்டு வருவாங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா அவங்களுக்கு பணபலம் எதுவாக இருந்தாலும் அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அதை அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்க தான் அந்த கம்பெனியான ஷேர் ஹோல்டராக இருந்திருக்காங்க. ஸோ டச் வந்து எங்கே செட்டில் ஆயிருப்பாங்கன்னா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் முசலிப்பட்டினம் அப்படின்ற ஒரு இடத்துலையும், ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கட்டுன்ற ஒரு இடத்துலையும் அவங்க செட்டில் ஆயிருப்பாங்க. பட் ஆனால் அவங்களால டாமினேட் பண்ண முடியல. இந்தியன் மார்க்கெட்டில் அவங்களால டாமினேட் பண்ண முடியல. காரணம் என்னன்னா அவங்க கிட்ட கரப்ஷன் நிறைய இருந்தது. கரப்ஷன் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொம்ப லாங் டைமில் அந்த கவர்மெண்ட் வராது. ஸோ கரப்ஷன் இது. அது இல்லாமல் லோக்கல் ரூலர் ட்ராவன்கோருடைய ரூலர் வந்து அடிக்கடி வார் எடுத்து அவங்கள வந்து வளர விடாமல் பண்ணிட்டாரு. ஸோ அவங்க வந்து அதாவது கேரளாவை சேர்ந்த ட்ராவன்கோருடைய ராஜா வந்து சண்டை போட்டு அவங்கள விரட்டிட்டாங்க. அது இல்லாமல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இது ரெண்டுமே வந்து இந்தியாவில் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இவங்களால டாமினேட் பண்ண முடியல. என்ன இருந்தாலும் ஒரு காலத்தில் அவங்க காலனியாக இருந்தவங்க தான். ஸோ அதனால அவங்க கிட்ட போதுமான அளவுக்கு பலம் இல்லை. இங்கிலாந்து கிட்ட போராடவோ இல்லை பிரான்ஸ் கிட்ட போராடுற அளவுக்கு அவங்க வந்து பலமான கண்ட்ரி கிடையாது. அடுத்ததாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருது. ஸோ இது வந்து 1600 வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரு எம்என்சி, இதுவும் ஷேர் ஹோல்டர் கம்பெனி. இதுவும் வந்து அந்த மினிஸ்டர்ஸ் தான் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா அதோடைய ஷேர் பார்த்தீங்கன்னா 125 பேர் சேர்ந்து தான் அந்த கம்பெனி உருவாக்கியிருப்பாங்க. அவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா கோர்ட் ஆஃப் ப்ரொப்ரைட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்க தான் ஷேர் ஹோல்டர்ஸ். இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இவங்களே பெஸ்ட்டாக ஒரு 24 பேர் செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இவங்க தான் அந்த கம்பெனிக்கு என்னென்ன பண்ணணும், பாலிசி சேஞ்சஸ் யாரை நியமிக்கணும் அப்படின்றதெல்லாம் இவங்க தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எந்த ஏரியாவில் வந்து கம்பெனி இருக்கோ அவங்களுக்கு இருக்க கவர்னர் யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க.
லேட்டர் பீரியட்ல இன்னும் டைம் போக இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு போர்ட் ஆஃப் கண்ட்ரோலர்னு ஒரு 6 பேர் வந்திருப்பாங்க. ஸோ இதை பத்தி பின்னாடி பார்க்கலாம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோலை பத்தி. ஸோ இப்போதைக்கு கவர்னர், இப்போ இதுல இங்க சொல்லக்கூடிய கவர்னர் யாருன்னா கிட்டத்தட்ட ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி. ஸோ கவர்னர்ன்றது அட்மினிஸ்ட்ரேஷன் பேர்ல வந்தாலுமே இது ஒரு கம்பெனியை கவர்ன் பண்றதுக்காக சிஇஓ மாதிரி இருக்கும் அந்த போஸ்ட். ஸோ அவங்கள யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ன்றவங்க அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓகே, இது ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஜான் கம்பெனின்னு கூப்பிடப்பட்டது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ பிரிட்டிஷர்ஸ் இந்தியா கூட வர்த்தகம் பண்ணணும்னு நினைச்சாங்க. அவங்க நிறைய பேர்ல அதை முயற்சி பண்ணாங்க. இப்போ அக்பர் பேர்ல ரால்ஃப் ஃபிட்ச்ன்றவர் வந்திருக்காரு. அதே மாதிரி ஜஹாங்கீர் பேர்லயும் வந்திருந்தாங்க. ஆனா அவங்க செட்டில்டா பண்ண ஆரம்பிச்சது பாத்தீங்கன்னா தாமஸ் ராய் வந்த பிறகு தான் அது செட்டில்டா. அதுக்கப்புறமேட்டு தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு ஸ்டேபிளான ட்ரேட் ரூட்டை ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜஹாங்கீர் பீரியட்ல ஃபர்ஸ்ட் கேப்டன் வில்லியம் ஹாப்கின்றவர் வந்திருப்பாரு. பட் என்ன ஆகும்னா ஜஹாங்கீர் முகலம் பேர் அப்போ போர்ச்சுகீஸ் கூட நல்ல வியாபாரம் பண்ணிட்டு இருந்ததுனால போர்ச்சுகீஸ் சொல்லியிருப்பாங்க இவங்க கிட்ட பண்ணாதீங்க, பண்ணா எங்களால் பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒரு வியாபாரம் பண்றாங்க இன்னொரு வியாபாரத்துக்கு ஒத்துக்கிட மாட்டாங்க. ஸோ போர்ச்சுகீஸை அவங்க எதிர்க்க விருப்பல, அவங்களுடைய பகச்சிக்கு விருப்பாததுனால இங்கிலாந்துக்கு பிரிட்டிஷ்க்கு அந்த அனுமதியை கொடுக்கல. அதுக்கப்புறம் போக என்ன ஆகுனா இப்போ பாம்பே அவங்க கொடுத்துருவாங்க. அந்த டவுரி பீரியட்ல போர்ச்சுகீஸ் இங்கிலாந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டாமினன்ஸும் கம்மியாயிடும், போர்ச்சுகீஸோடைய டாமினன்ஸும் கம்மியாயிடும். ஸோ அதனால என்ன ஆகும்னா அடுத்த தடவை வரும்போது கேப்டன் வில்லியம்டன் அப்புறம் மிடில்டன் அப்புறம் தாமஸ் ராய் இவங்க 2 பேர் கேட்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் ஆக்சுவலா டிஎன்பிசிலையும் கேட்டிருக்காங்க. யார் ஜஹாங்கீர் பேர்ல வந்த பிரிட்டிஷ் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தாமஸ் ராய்ன்றவரும் வந்திருக்காரு. ஸோ இவங்க 2 பேரும் வரும்போது அந்த அனுமதியை கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க கொடுத்ததுமே அதுக்கப்புறமேட்டு அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா கல்கட்டா, பாம்பே, மெட்ராஸ். ஸோ இது 3மே இப்போ ஆக்சுவலாக பேர் மாறிச்சு. கல்கட்டான்றது கொல்கட்டானும், பாம்பேன்றது மும்பைனாவும், மெட்ராஸ்ன்றது சென்னையாகவும் மாறிச்சு. இந்த 3 இடத்துலையும் ஃபேக்டரி கட்டுறதுக்கு ஆரம்பிச்சு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி கல்கட்டாவில் ஃபோர்ட் வில்லியம் கட்டியிருக்காங்க. அது ஆக்சுவலாக ஒரு கிங்கோடைய பேரா அந்த ஃபோர்ட் வில்லியம் கல்கட்டாவில் கட்டியிருப்பாங்க. ஸோ அதில் யார் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருக்காரு, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக தான் இருந்திருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ்ன்றவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருந்திருக்காரு. இவர் என்னன்னா டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காரு. டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னா இப்போ இங்கிலாந்து ஒரு இடத்த போயிடுச்சுன்னா பிரிட்டிஷர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு இடத்த ஆக்குபை பண்ணிட்டாங்க, வின் பண்ணிடுறாங்க, வாரம் வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கிங் கிட்ட ஒரு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. வருஷம் அது சந்தா கட்டுற மாதிரி கட்டணும். மீதி அங்கே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் நீங்கள் பார்த்தோம்னா ஆனால் ரெவன்யூ ஒர்க் மட்டும் எங்களுக்கு வந்துடணும், காசு மட்டும் வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா அவங்க அந்த ஊரில் இருக்க பிரச்சனை எல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, காசு மட்டும் வர வச்சிடணும். ஸோ ப்ராப்ளம் ஃபுல்லாக அட்மினிஸ்ட்ரேஷன் பிளாக்ல பார்த்துக்கணும், அதாவது அந்த ராஜா பார்த்துக்கணும், வரி மட்டும் அவங்க கட்டணும். ஸோ நம்மள இந்த கட்டபொம்மன் ஸ்டோரியில கூட இந்த வரி கட்டுறது மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் கட்டபொம்மன் அவங்களே பண்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதுதான். அவங்க ராபர்ட் கிளைவ் டியூவல் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் என்னன்னா வரி மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க, கட்ட வேண்டிய வரி மட்டும் கொடுத்துருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துங்க, அங்கே இருக்க பிரச்சனை கொடுக்குறது, தீர்ப்பு கொடுக்கறது, அது எல்லாம் கட்டுறது போகிறது எல்லாமே. ஆனால் இவங்க கேட்குற வரி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், அந்த வரியை அந்த கவர்மெண்ட் கொடுத்துடணும். அதுதான் டியூவல் கவர்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்தியா சென்னையை பொறுத்த வரைக்கும் பிரான்சிஸ் டேன்றவர் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ்னு கட்டியிருப்பாரு. இப்போ நம்மளுடைய தமிழ்நாடு அசம்பிளி ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜில் தான் இருக்கு. அதே மாதிரி பாம்பேலையும் கட்டியிருப்பாங்க. பாம்பேல ஆக்சிஜன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் சேர்ந்து பாம்பேலையும் கட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா 3 இடத்துலையும் கவர்னராக தான் இருந்திருப்பாங்க. பட் அப்புறம் என்ன நினைச்சாங்க, சென்ட்ரலைஸ்டு பவர் வேணும், ஒரு இடத்த ஒரு பவர் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்த 2 பாம்பேலையும் சரி மெட்ராஸ்லையும் இருக்கவங்கள கவர்னர் சொல்லுவாங்க, பெங்காலில் இருக்கவங்க கவர்னர் ஜெனரல்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இவங்க கீழே தான் மெட்ராஸ் பிரசிடென்சியும் வரும், பாம்பே பிரசிடென்சியும் வரும். கல்கட்டா இந்த ரீஜன் மட்டும்தான் கொஞ்சம் ஹையர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க 2 பேரும் கவர்னர் சொல்லுவாங்க, இதுக்கும் ஹெட்டாக இருக்கவங்க கவர்னர், பெங்காலை பொறுத்த வரைக்கும் கவர்னர் ஜெனரல். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் கவர்னராக இருக்கும்போது ராபர்ட் கிளைவா இருப்பார் ஃபர்ஸ்ட் கவர்னர். கவர்னர் ஜெனரல் போஸ்ட் மாறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்டீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங், லார்ட் வாரன் ஹேஸ்டிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரலாக இருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகுனா 1833 சார்ட்டர்ட் ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. சார்ட்டர்ட் ஆக்ட் கொண்டு வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் இருந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்திருப்பாங்க. இந்தியான்றது ஆல் ஓவர் இந்தியா ரேஞ்சுக்கு வரும். ஸோ அப்போ கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவா வரும்போது யாருக்கு கவர்னர் ஜெனரலா ஃபர்ஸ்ட் வரான்னு பார்த்தீங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிக். கிட்டத்தட்ட பல ரிஃபார்ம்ஸை லார்ட் வில்லியம் பென்டிக்ஸ் பண்ணியிருப்பாரு. சிவில் சர்வீஸ் கொண்டு வரதா இருந்தாலும் சரி, அபாலிஷன் ஆஃப் சதியை ரொம்ப மும்மூரமா கொண்டு வந்ததாலும் சரி, நிறைய ரிஃபார்ம்ஸ் லார்ட் வில்லியம் பென்டிக்ஸ் பண்ணியிருப்பாரு. அதை பத்தி பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இது ரிவோல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா
பிரிட்டிஷ் கண்ட்ரோல், அதாவது குவீனோட கண்ட்ரோல் வரும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் கம்பெனி தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது இந்தியாவை, அந்த ஆர்மி எல்லாத்தையுமே. அதுக்கப்புறம் 1857 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் குவீன் டைரக்டாக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்றதை மாற்றிட்டு வைஸ்ராய்னு மாற்றிடுவாங்க. ஸோ அதனால கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டிங்கன்னா அது லார்ட் கேனிங். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வைஸ்ராய், இது பேர் மாறினது இவர் பீரியட்ல தான். ஸோ ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் யாருன்னு கேட்டிங்கன்னா லார்ட் கேனிங். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்துருவோம், மீதியை செகண்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.